என் பையன் வந்து ஒரு டெபியூ டைரக்டர் ஆகுறதுக்கே கஷ்டப்படும். பீஸா எடுக்கிறங்க எவ்வளோ சிரமப்பட்டான்றது எனக்கு தெரியும். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டீம் இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹாரர் கம் த்ரில்லர் அப்படின்னா யாருக்குங்க வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் தேட்டர்ஸில் வந்து ஜனவரி 30ஆம் தேதி அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய கிராணி படத்தோட டீம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை படத்தோட டீம் கிட்ட பேச போகிறோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரைலரை பார்த்த உடனே ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் டேரக்டர் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். எனக்கு கிராணி அப்படின்னு பார்த்த உடனே தோணுன விஷயம், ராணி அப்படின்னா கிங்கோட குயின், அது தெரிஞ்ச விஷயம். இக்குன்னும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி தேடும் போது இது ஒரு கேம், பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாரரான கேம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ படத்தில் ஏதாவது கேம் இருக்கா சார்? அதுக்காக இந்த பேரோ? இல்லை, ஆக்சுவலி இதில் எங்களோட தவறு என்னென்னா முழுக்க எல்லாத்துலேயுமே தமிழில் நாங்கள் போட்டுட்டு இருந்தது எங்களோட பெரிய தவறு. என்னாச்சு சார்? ஏன்னா இந்த படத்தோட பேர் கிராணி ஓகே. ஓகே. கிராணி ஆக்சுவலி என்னென்னா, இல்லை தமிழில் போடுங்க எல்லாருக்கும் போய் அப்போ தான் ரீச் ஆகும், இங்கிலீஷில் போட்டிங்கன்னா இங்கிலீஷ் படம்னு நினச்சிருவாங்க அப்படின்னாங்க. கிராணி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேம் அது ஒரு ஹாரர் கேமு. அந்த கேம் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் இந்த படம் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்கிரிப்டை நான் க்ரியேட் பண்ணுறது அந்த கேம் தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கங்க்ராட் சார். ரெட்ரோ படத்துக்கு அப்புறம் 100th ஃபிலிம், அதுக்கப்புறம் எங்கேயும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதனால ஆதன் சினிமா சார்பாக ஒரு பெரிய விஷஸ். ஏற்கனவே சிவகுமார் சாரே வந்து சொல்லியிருந்தாரு, 100 ஃபிலிம் அப்படிங்கிறது எப்படா என் கூடியதாடா இருந்தேன், 100 ஃபிலிம் எப்படா பாசிபிள் அப்படின்ட்டு. அந்த மேடையே வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் என்ன பேசுறதுன்னு தெரியாம சில பேருக்கு ஹாப்பி டிஎஸ்ஸையும் நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? எனக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கு முதல்ல வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மேடையில், அது அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம சிவகுமார் சார் மாதிரி ஆளுகிட்ட ஒரு மெமோண்டோ வாங்குறதுன்றது வந்து ஒரு பெரிய மூமெண்ட். அது உண்மையிலே என் பையனுக்கு ஒரு தேங்க்ஸு. ஏன்னா அவன் தான் இந்த அளவுக்கு என்னை கொண்டாந்தது. அதில் என்ன சின்ன கோயின்சிடன்ஸ்னால், ஃபஸ்ட்டு படமும் அவன் டைரக்ட் பண்ண படம் பீஸா, 100வது மூவியும் அவன் டைரக்ட் பண்ண படம் ரெட்ரோ. அது ஒரு கோயின்சிடன்ஸ். டக்குன்னு பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா அவர் எப்பயுமே எல்லா மேடையிலையும் உங்களுக்கும் உங்க மிஸ்ஸஸ்க்கும் வந்து ஒரு கிராண்ட் பண்ணுவார். ஆமாம், அதே மாதிரி நீங்களும் இப்போ உங்களோட அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கடவுள் யார் நமக்கு? நம்மளை உருவாக்கினவங்க தானே கடவுள். நீங்கள் அப்படியான சொல்கிறீங்க. கண்டிப்பாக நம்மளை உருவாக்குனது யார்? அம்மா அப்பா. அவங்க தான் நம்மளுக்கு முதல் கடவுள். மற்றதெல்லாம் நம்மளுக்கு மொராலிட்டிக்காகவும் நம்ம வந்து அவுட் ஆஃப் வே போயிடக்கூடாதுக்காக உருவாக்கப்பட்ட கதைகள். புராணத்தில் நடந்ததை நம்ம நேரில் பார்த்துருக்கோமா யாராச்சும்? யாருமே பார்த்ததில்ல. எல்லாமே நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, அதை தாண்டி நம்ம போயிடக்கூடாது. மொராலிட்டி இருக்குது, அதை தாண்டி போயிடக்கூடாதுன்றதுக்காக நமக்காக உருவாக்கப்பட்ட கதைகள். நம்மளுக்கு கடவுள் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை யார் ஒருத்தர் கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்களுடைய லைஃப்பை எடுத்து பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் எப்படி சார் இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? உங்களை என்ன சொல்லி கன்வின்ஸ் டைரக்டர் வந்து கூப்பிட்டாரு, பார்த்தேன், பேசினேன், பிடிச்சிருந்துச்சு, டக்குன்னு வந்துட்டேன். அவர் உள்ள வரல, நாங்கள் தான் கொண்டு வரோம். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை சார்? ஒரு டெபியூ டைரக்டர் வந்து வாய்ப்பு கேட்கும் போது தரணுன்ற அந்த மனப்பான்மை எங்கேருந்து வருது சார்? என் பையன் கஷ்டப்பட்டான்ல, ஓகே, அந்த நேரத்தில் என் பையனை நினச்சிக்கிறேன் நான். என் பையன் வந்து ஒரு டெபியூ டைரக்டர் ஆகுறதுக்கே கஷ்டப்பட்டான். 4 இயக்குனரில் வின் பண்ணான். பட் ஒரு டெபு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பீஸா எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டான்றது எனக்கு தெரியும். ஓகே, அதனால் என் பையன் பட்ட கஷ்டம் தெரியும். அதனால் டெபு டைரக்டர் வந்தாங்கன்னா நான் மறுப்பே சொல்ல மாட்டேன். இது எங்களுக்கு புதுசாக இருக்குது சார். நிறைய இடங்கள், நிறைய மேடைகளில் நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தாலும் எப்பயுமே நம்மளோட பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம்தான், நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பசங்க அந்த கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தன்னோட குடும்பத்தை நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், என்னோட பையன் ஒரு டேரக்டராக ஒரு கஷ்டப்பட்டான், இனி வர டெபியூ டேரக்டர் அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஒரு வாய்ப்பு தரேன். கண்டிப்பாக. உங்களை வந்து உதாரணத்துக்கு முண்டாசுப்பட்டிக்கு போனதும் கேட்கவும் சார் ஊர் தலைவர் தான் அப்படின்னாங்க. சார் நான் எப்பயும் போல சின்ன கேரக்டராக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா ஒரு பெரிய பேப்பரை கொண்டாந்து கொடுத்துட்டு ஃபுல்லாக டைலாக்ஸ் ஆடினாங்க. எனக்கு டைலாகே பேச வராதுப்பா அப்படின்னு. அப்புறம் டைரக்டரை கூப்பிட்டேன்,
இந்த மாதிரி என் பையன் என்ன கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியுது, முதல் படம் உனக்கு, என்னால் படம் கட்டக்கூடாது என்ன, அதனால் நீ இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சின்ன கேரக்டர் கொடு, நான் பண்ணிட்டு போகிறேன், இதுக்கு வேறு நல்ல ஆட்களாக பாரு அப்படின்னு தான் சொன்னேன். ஓகே. இல்லை சார் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதனால் பையன் பட்ட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியறதுனால அட்வைஸும் பண்ணிடுவேன் நான். ஓகே. ஆனா அந்த படத்துல உங்களோட கேரக்டர் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆமாம் இப்போ பழைய மீம்ஸ் எல்லாம் வைரல் ஆகும்ல, அந்த மாதிரி உங்களோட கேரக்டர் மீமுமே அடிக்கடிக்கு வைரல் ஆகும். வைரல் உங்களை பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன ஒரு விஷயம் சார், இன்னொரு டீ குடிக்கலாமா சண்முகம் அப்படிங்கிறது தான் டெலிட்டட் சீனா வந்திருந்தது சார். நீங்க படத்துல நடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்திருந்தது, டெலிட்டட் சீனா ஒரு விஷுவலா வந்திருந்ததுல சார், அதுக்கப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது சார்? அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஓகே. எனக்கு அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு. வெளியே போனோம்னா சில பேர் என்ன சமூகம் டீ குடிப்போமா அப்படின்னு கேட்பாங்க, அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் எது பார்த்தீங்களா சார் அந்த படத்துக்குள்ளே போகும்போது உங்களோட பையன் தான் வந்து பண்ண சொல்கிறாரு, என்னதான் நம்ம பையன் பண்ண சொன்னாலும் நம்ம இவ்வளோ பெரிய ஆக்டர் கூட பண்ணுறோன்னும் போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கும்ல சார்? அவ்வளோ பெரிய ஆக்டரா சார், ஒரு ஜாம்பவான் சார். அவர் வந்து பேசவே முடியாது, நம்ம அவரை பற்றி பேசணும்னா பேசி இருந்தவர் காலால் நடிச்சிருக்காரு. அடுத்தது போகும் சார். ஏன்னா நான் கபாடியில் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு கபாடி ரஞ்சித் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். பையன் ஒரு ஃபோன் தான் பண்ணால் உடனே கபாடியில் வாய்ப்பு கொடுத்தாரு. சின்ன கேரக்டர் தான் கேட்டிருந்தா ஒரு அருமையான கேரக்டரை கொடுத்தாரு, மார்த்தாண்டம்ன்ற கேரக்டர். இன்றைக்கி நிறைய மீம்ஸ் எல்லாம் வருது அந்த மார்த்தாண்டம். இது அதே மாதிரி இது எனக்கு ஒரு என் பையன் வேறு மாதிரி கொடுத்தான் எனக்கு. அதாவது ஒரு தூரத்துலேருந்து ரசித்தவரை நான் பக்கத்தில் பார்த்து என் பின்னாடி உட்காந்துட்டு வருவாரான்னு, அதை என் பின்னாடி ஸ்கூட்டில் பின்னாடி உட்காந்துட்டு வரும்பொழுது எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு ஆக்சுவலாக. என்னடா நம்ம இவர்கிட்ட பேசுவோமா நினச்சிக்கிட்டு இருந்தோம், போய் பார்ப்போமா நினச்சிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி என் பின்னாடி உட்காந்து என் முதுகு அப்படி பிடிக்கிறாருன்றப்ப எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ் சொல்லுவோம் பார்ப்போம். அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க. எக்ஸ்போஸ் பண்ணீங்களா சார் அவர்கிட்ட? அதை ஏதோ அவர்கிட்ட சொல்லியிருக்கேனே, நான் உங்களுக்கு பெரிய வெறியன், அது வந்துடும். உங்களுக்காக உங்கள் ஷோவே ஒரு ஷோ எடுத்தேன் நான், தங்கமகன் ஷோ. நான் ஒரு ஃபுல் ஷோ எடுத்தேன். எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போனோம், ஒரு தியேட்டரை புக் பண்ணேன் ஒரு ஷோ ஃபுல்லாக. அந்த அளவுக்கு நான் அவர் மேலே ஈடுபாடு. ரஜினி சார் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, அந்த பாபா படத்தில் வந்து ஷூவெல்லாம் பறக்கிற ஒரு ஃபைட் இருக்கும், ரயில்வே பெட்டிக்குள்ளே ஃபைட் நடக்கும். அதுக்கு ஒரு லீடு சீன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்போ திடீர்னு என்கிட்ட நான் அப்போது செட்டில் இருந்து திடீர்னு மாலன் ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வந்தார். டேய் நடிக்கிறேடா அப்படின்னாரு. ஆனால் அதுதான் வெயிட் பண்ணுறேன். ஒரு லிங்கி கட்டிட்டு பனியன் போட்டு வரேன், ஓடி போயிட்டு ஒரு லிங்கி கட்டி நான் என்ன சரி பக்கத்தில் நிற்க சொல்ல போகிறாங்க. போனால் எல்லா பக்கமும் தர்மக்கொல்லாம் வச்சு ஒரு சோள வண்டி மட்டும் நிற்கிது, யாருமே இல்லை. சுற்றி க்ரெயின் மேலே இவர் உட்காந்துட்டு இருக்காரு, நம்ம ஃபைட் மாஸ்டர் மேலே உட்காந்துருக்காரு, கீழே பெப்சி விஜயன் சார் மேலே உட்காந்துருக்காரு. நான் போய் இன்னும் யாருமே இல்லை, நம்மளை மட்டும் கூப்பிட்டாங்களேன்னு போய் நில்லுன்ட்டாங்க. வண்டிக்கு முன்னாடி போய் நின்ட்டேன். அப்போது ஆட்டோ பின்னாடி ரஜினி சார் அப்படி கை வச்சுட்டு நின்று பேசிட்டார். உள்ள மனுஷா வேறு உட்காந்துருக்காங்க, அப்படி உட்காந்து நின்று பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ நடக்குதுன்ற பயம் வந்துச்சு. டக்குன்னு வந்தார் அவர், ரஜினி சார் திரும்பினார். என்னை பார்த்தோன்னே யார் நடிக்கிறா அப்படின்னாரு. இவர் தான் சார் நடிக்கிறார் அப்படின்னு எப்படி பார்த்தாரு. டைலாக் பார்த்துட்டீங்களா அப்படின்னாரு. டைலாக்கா அதெல்லாம் சொல்லலையே. இல்லை சார் நம்ப மாட்டேன், இல்லை சார் அப்படின்ட்டான். இல்லையா டைலாக் பார்க்கலையா, டைலாக் பார்க்கல அப்படின்னாரு. உடனே ஓடி வந்து ஒருத்தர் பேப்பர் எடுத்து வந்து கொடுத்தாரு, சோழன் ஒருத்தர் அவர் கொடுத்து வந்து கொடுத்தாரு. வாங்கி டைலாக் 2 பேப்பர். நம்ம அது இந்த பதட்டத்தில் கடன் 2 டைலாக்கை பார்த்துட்டு டக்குன்னு அவர் அப்போ தான் திரும்பினார். நான் கடன் பார்த்து வரேன் சார் ரெடி சார் அப்படின்னா. விட்டப்போ ரெடியா அப்படின்னு. ஆக்சுவலாக அவர் அப்செட்டு, டைலாக்கே பார்க்காம ஒருத்தரை கூட்டாரு, 2 பக்கம் டைலாக்கு, அவருக்கு எனக்கு மட்டும் காம்பினேஷன். திரும்ப ரெடியா நான் ரெடி சார் வந்து நின்னார், ஒரு மானிட்டர் அப்படின்னாரு, பேசினாரு. நான் கவுண்டர் கொடுத்தேன், அவர் பேசினாரு கவுண்டர். ஆக்சுவலாக ஒரு பொலிட்டிக்கல் டைலாக் அது. எவனோ சோழ வண்டிக்காரன் வந்து நான் சிஎம் போகிறேன்ற மாதிரி ஒரு டைலாக். 2 கவுண்டர் போயிட்டு இருக்கு. டக்குன்னு பேசினா அவர் பேசினா நான் பேசினேன். கடைசியாக தூக்குனாரு. நான் ரியாக்ட் பண்ணி சூப்பர் டேக்கியா அப்படின்னாரு. டேக் போயிடுச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி அடிச்சு விட்டோம். நம்ம பழைய ட்ராமா எஃபெக்ட்லாம் போட்டு அடிச்சு விட்டோம். ஒரே ஷார்ட்டில் டேக். ஓகே சார் விஜய் யார் அவர் எங்கே இருந்தார் அப்படின்னாரு. அடுத்து 2 நாள் கழிச்சு ஷூட்டிங் மறுபடியும் போகிறேன். விஜய் சார் கூப்பிட்டார், பெப்சி விஜய் சார். நிறத்தில் சார் உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னாரு. நான் பறக்கிறேன், முடிஞ்சு பேசி படம் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி ஓப்பன் நம்மளுக்கு அப்படி பறக்கிறேன். கடைசியாக இதில் கேம்பகோலாவில் வந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபைனல் டே ஷூட் நடந்து பூசி உடைக்க போகிறோம். அன்றைக்கி தான் சார் எல்லாருடைய ஃபோட்டோ எடுத்துக்கிறார். ஜென்ரலாக அப்படி தான் போனார், கடைசி நாள் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துப்பார். அந்த மாதிரி அன்றைக்கி ஃபோட்டோ ஷூட்டு எல்லாருக்கும் அலோடு. நான் தான் வெளியிலேருந்து ஒவ்வொருத்தரையும் உள்ளே அனுப்புகிறேன். அப்படி எட்டி பார்த்தார், வாசன் எடுத்து நீ எடுக்கல அப்படின்னாரு. எடுக்க செவ்வாறு போனேன், பக்கத்தில் நிற்க வச்சு எடுத்தார். அந்த கெட்ட போடவே எடுத்தார்.
ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் மூவ் பண்ணேன். டக்குன்னு பிடிச்சாரு, டப்பிங் பேசிட்டியாண்டாரு. எனக்கு பக்கி இருந்துச்சு. ஏன்னா இது நடந்து 2 மாதத்துக்கு கழிச்சு அவர் டக்குன்னு கேட்குறாரு, டப்பிங் பேசிட்டியாண்டாருப்பா என்ன மேம்? சரியில்லை சார். நீ பேசு, வேறு யாரும் பேசு, நீ தான் பேசணும் அப்படின்னாரு. அவ்வளோதான், எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அடுத்து நம்ம அப்படி உள்ள என்ட்ரா ஒரு இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு. ஆனா ரஜினி சார் கிட்ட இது ஒரு பெரிய ப்ளஸ் சார். சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுவார். படம் ரிலீஸ் ஆகி சத்யம் தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ ஆர்வமாக போய் உட்காந்து பார்க்குறேன். அந்த சீன் இல்லை. வாழ்க்கை மறுபடியும் ஃபஸ்ட்டேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த சீன் இவர் சொன்னார், நான் போய் நடிக்கும்போது இது சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்தால் தான் உண்டுனாரு. அந்த மாதிரி அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட அந்த சீன் வரலனாலும் அவர் மெமரியில் நம்ம இருந்தோன்றது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லைஃப்பில் சார் வேறு லெவல். பேட்ட 2 வருமா சார்? பார்க்கலாமா சார்? எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம், தப்பு இல்லை. நீங்க கார்த்திக் சுப்ராஜ் சார் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ்லாம் பண்ணிருக்கீங்களா? எல்லாரும் கேட்குறாங்க பேட்ட 2ன்னு அதை கேட்குறாங்க. சொல்லுவேன், அடிக்கடி கேட்குறாங்கன்னா நான் என்ன செய்யறது, அவரெல்லாம் சொல்லட்டும் அப்படின்ட்டா. ஓகே சார், நாங்களும் உங்களை மாதிரி எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணுறோம் சார். உங்களை பார்க்கும்போது எனக்கு கேட்கணுன்ற ஒரு விஷயம், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வத்திக்குச்சி வந்திருந்தது. அந்த படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். நீங்கள் அந்த ஆட்டோவில் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு போவீங்கல்ல, அதெல்லாம் அடிக்கடிக்கு மீமாக வரும். அப்போ பார்க்கும்போது நான் யோசிப்பேன், இவர் என்னைக்குன்னா நம்ம பார்க்குற அன்னைக்கு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு 2013, இப்போ 2026, ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் படத்தப்போ விஜய் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பார். இப்போ 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அவர் ஒரு மேடையில் ஏறுறாருல சார், இப்போ ஒரு மேடையில் ஏறுறாருல சார், எப்படி இருக்கு சார் இது? எனக்கு நீங்கள் சொல்கிறது இன்டெப்த்தாக எனக்கு பார்க்க தெரியல. நான் அப்போ அவர் வந்து சும்மா ஜாலியாக தான் இருப்பார். நம்ம கோட்டில் சார் கூட ஒர்க் பண்ணால் அப்பயும் நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பார். எப்பயும் நம்ம சினிமா சைடில் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக தான் இருக்காது எப்பவுமே. அவருடைய ஆக்டிங் வைஸ் உங்களுக்கு ஒரு சின்சியரிட்டி தான். அவங்க இப்போ நீங்கள் பெரிய லெவலில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க, ஆனால் பயங்கர அப்சர்வேஷன் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்கும். இப்போ சாரோட டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கலாமாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து ரிஹர்சல் அது மாதிரிலாம் பெருசாக இது பண்ண மாட்டார். நான் ஆடுறதை பார்த்துட்டு ஓகேன்னாருன்னா ஆடிடுவார். அப்போ அந்தளவுக்கு அதே மாதிரி இயர்லி மார்னிங்கே வந்துடுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. இது சார் ரஜினி சார் அது மாதிரி தான். இப்போ நீங்கள் பெரிய ஆள் நம்ம பிரமிக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து அந்த ஒர்க்கில் வந்து அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்கள உயர்த்துது. அதை பார்த்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம். உங்களோட சோஷியல் மீடியாவை திறந்தாலே ரஜினி சார் தான் ஆக்குபை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். அவர் கூட இருக்கிற அவ்வளோ ஃபோட்டோஸ் போடுறீங்க, அவ்வளோ பிடிக்குதா சார் ரஜினி சார் அவர்களை? இல்லை, நான் எப்போ போனாலும் எடுத்துருவேன் சாரோட பிளெஸிங் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துருவேன். இப்போ கூலி ஒர்க் பண்ணவும் எடுத்தேன், காலாலியும் பண்ணேன், நடுவில் சில சமயம் ஒரு தடவை என் குழந்தைய கூப்பிட்டு போயிருந்தேன், அப்பயும் எடுத்தேன். அந்த எப்படி இருக்குது சார் இப்போது ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம், கூலியாக இருக்கட்டும், பேட்டை, காளி இந்த மாதிரியாக இருக்கட்டும், இப்போது சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தொடர்ந்து 11 இந்த மாதிரியான படங்கள் கூட ஒர்க் பண்ணுறீங்க. அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது? டிஃப்ரெண்ட் எல்லாம் விஷயம் கிடையாது. நம்ம டேரக்டர் சொல்கிறத நம்ம உள்வாங்கிட்டு நடிக்கிறோம். அதுதான் அது நம்ம ஒவ்வொரு படமுமே நம்மளுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். அப்போ நம்ம கூலியில் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அவங்க நம்மளை யூஸ் பண்ண போகும்போது. இப்போ நம்ம கிரானியில் பண்ண போகும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளுங்க கூட நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு போகும்போது ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். அவங்க நம்ம எந்த ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது அவங்களோட சின்சியரிட்டியை பார்க்க போகும்போது நமக்குமே அது முட்டிக்கும். அதை நம்ம கிராணி மாதிரி படங்களில் நம்ம பண்ண போகும்போது சின்னதாக ஒரு அலட்சியம் கூட இல்லாமல் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நிறைய படங்கள் நீங்கள் நடிச்சிருந்தாலும் கிராணி இந்த விஷயத்தில் எனக்கு ஸ்பெஷல், இதுலேருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன், இதை பிச் பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? கிராணி ஹாரர் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு த்ரில்லர், இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி த்ரில்லர், ஒரு இன்டென்ஸான ஒரு படம், ஒரு விஷுவல் ட்ரீட்டு. ஒரு தேட்டரில் பார்க்க போகும்போது அது சவுண்ட் எஃபெக்டோட பார்க்க போகும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு எக்ஸைட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்குன்றது சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம நிறைய வேறு டைமென்ஷனில் படம் பண்ணுறோன்றது ஒரு இதுதான், ஒரு கனவு இருக்கும். அது நம்ம இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுது ஜனவரியிலே. அது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. எல்லாருக்குமே ஹீரோயின் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் 2 குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு காதும் கேட்காது, பேசவும் முடியாதுன்னு சார் சொல்லியிருந்தாரு. இப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிற சீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும்ல, எனக்கு இந்த சீன்ஸில் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? இல்லை, காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் எங்களுக்குமே வந்து டைலாக்ஸ் போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் வந்து எமோஷன்ஸில் தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அவங்களுக்குமே வந்து அந்த மாதிரி அந்த சைன் லாங்குவேஜ் ரொம்ப காட்டுற மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் தான் வந்து நான் பசங்களோட ட்ராவல் ஆகிருப்பேன். ஸோ அந்த கொஞ்சம் இருக்கிற இடத்துலையும் என்னோட திகில தான் அதிகமாக காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கஷ்டமாக இல்லை. எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்கணும்னு ஆசை இருக்கும் சார். உங்கள் 2 பேருக்கு அந்த மாதிரி நான் இந்த கேரக்டரில் நடிக்கணும்னு இப்போ வரைக்கும் ஆசைப்பட்றேன், ஆனால் இந்த கேரக்டர் வரல என்கிட்ட அப்படின்னா ஏதாவது சொல்லலாமா சார்?
எனக்கு வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக, இன்னும் எமோஷ்னலாக ஓகே ஃபுல், அதாவது என்ன சொல்லலாம், அப்பா கேரக்டரு, இல்லைன்னா அண்ணன் தங்கச்சி கேரக்டரு, பாசமலர் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஜேர்னரில் வந்து அந்த எமோஷ்னல் கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணணும்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு அப்பாவா பொண்ணு, ஆ ஆ அதில் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆகணும். ஜாலியான படத்தை காட்டிலும் ரொம்ப சோகமான படங்களை ரொம்ப ரசித்து பார்ப்பேன் நான். அப்படியா சார்? எனக்கு எல்லா சோக படம் என் வீட்டில் தான் சொல்லி, என்ன வெறும் சோக பட்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சோக படங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஏன்னா அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எமோஷன் யாருமே தர முடியாது. ஒரு சோகத்தில் கொடுக்குற எமோஷன் இருக்கு, அதுதான் கடைசி வரை நிற்கும். இது உங்களுக்கு இன்னொரு இது தெரியுமா, மீண்ட சொர்க்கம்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஸ்ரீதர் டைரக்ஷன். அதில் வந்து அந்த சாங்ஸும் சரி அந்த படமும் சரி அவ்வளவு டெப்த்தாக இருக்கும், ஆனால் ஓடலை. அந்த இதை வந்து அவர் வந்து மனசில் வச்சுக்கிட்டு எடுத்த படம் தான் காதலிக்க நேரப்படையிலேருந்து கான்ட்ரவர்சி அப்படியே எடுத்தார். அதில் சொல்லுவார், 1964 நான் எடுக்கிறதாண்டா படம், பார்க்குறது உன் தலையெடுத்துறா அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வந்து மீண்ட சொர்க்கம் ஃபெயிலியர் ஆனது அவ்வளோ கோவம் வருது. உங்கள் 2 பேருக்கு மட்டும் ஒரே ஒரு பிளைண்ட் ரேங்கிங் சார், அதோட முடிச்சிடலாம் சார். ஓகேவா? கண்ண முடிக்கவா சார்? அப்படி இல்லை சார், நான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ண ஃபிலிம்ஸ் வந்து 5 வரைக்கும், 1லேருந்து 5 வரைக்கும் 5 படத்தோட பேர் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு படம் பேர் சொல்கிறேன்னா அது எந்த நம்பரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணுற நம்பரை மாற்றக்கூடாது சார். பீட்சா, பேட்டை, இறைவி, ஜெகமே தந்திரம், ரெட்ரோ. இறைவி ஃபர்ஸ்ட்டு. ஓகே சார். என்ன, ஜெகமே தந்திரம் செகண்டு, பேட்டை தேர்டு, ஓகே, பீஸா ஃபோர்த்து, ஓகே, ரெட்ரோ ஃபிஃப்த். ஓகே சூப்பர் சார். ஆனால் நான் வந்து பீட்சா தான் 1 இருக்கும்னு எதிர்பார்த்தேன் சார், ஆனால் அது இல்லை சார். இல்லை இறைவி வந்து இறைவி வந்து இன்னைக்கு பார்த்தாலும் அது வந்து கடைசியில் அந்த ஒரு பொய்ட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக கண்ணில் 2 சொட்டு தண்ணி வந்துடும். அதில் நிறைய டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சார், அந்த மழையை வச்சு ஒவ்வொருத்தரோட ஃபீலையும் அழகாக பிரிச்சிருப்பாரு. ஒரு ஏஜ் குரூப் ஒரு மழையை வச்சு பிரிச்சிருப்பாரு. வடிவகசி அம்மா ஆகட்டும், அஞ்சலி கேரக்டர் ஆகட்டும், அந்த ஒய்ஃப் கேரக்டர் வேற லெவலில். அந்த கடைசி எண்டு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மழையில் நனையிறதுக்கு நினைப்பாங்க, ஒருத்தர் மழையில் போய் நனையணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் போக மாட்டாங்க. ஒருத்தருக்கு மழை பெய்யறதே தெரியாமல் படுத்துப்பாங்க. அது அப்படி ஒரு சீக்வன்ஸ். அது வந்து வேற மாதிரியான படம். நான் வேண்டாம் சொன்னேன், நான் இதுக்காக சொல்லலை, இந்த ஏஜில் நீ இந்த மாதிரி படம் எடுத்தேன்னா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான்டா. இதெல்லாம் பாலச்சந்தர் மாதிரி ஆட்கள் எடுக்க வேண்டாம் சார். அதில் ஒரு ஷார்ட் இருக்கும் சார். அதில் விஜய் சேதுபதி சார் வந்து மறுபடி இவங்களை மீட் பண்ணுறதுக்கு கிளம்புவார். அந்த இடத்துல அந்த பையன் விளையாடிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருக்கும். அந்த குரங்கு மறுபடியும் குட்டிக்காரன் அந்த மாதிரி ஒரு பைட்டிக்கான ஒரு சீனு. டைரக்ஷன் ஆக்சுவலி அதுதான் டைரக்ஷன். இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் கம்போஸ். ஆக்சுவலி டைரக்ஷனுக்கும் கம்போஸிங்க்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைப்பேன். நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல் வாங்குகிறோம், ஒரு விஷயத்தை கம்போஸ் பண்ணுறோம், இது இப்படி ப்ரெசென்ட் பண்ணால் கரெக்டாக போய் சேரும்னு நினைக்கிறேன். பட் டைரக்ஷன் அப்படின்றது என்டையராக வேறுன்னு நான் நினைப்பேன். அது வந்து பாலச்சந்தர் சார்ட்ட இருக்கும், பாரதிராஜா சார்ட்ட இருக்கும், கார்த்திக் சுப்ராஜ் சார்ட்ட. அந்த இறைவியில் நான் அதை பார்த்தேன். அந்த குரங்கு வந்து குட்டியார் நடிக்கும்போது இந்த குரங்கு திரும்பவும் குட்டியார் நடிக்குதுன்ற ஒரு சீன் பண்ணிடுறாரு. வேற லெவல் சீன் அது. ஓகே.